ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருள்மொழி ஃபுட் கலெக்ஷன் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பப்பாளி நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய விதமான பயன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தில் இருக்குது. ஸோ கிராமப்புறத்தில் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய இந்த பப்பாளி பழத்தை டவுன் சைடில் இருக்கிற நம்மளும் வந்து வாங்கி யூஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிறைய நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு கிடைக்குங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எந்த விதமான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பப்பாளி பழத்தை இவங்க தான் சாப்பிடணும், இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக பப்பாளி பழத்தில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இருக்கு, நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன மாதிரியான பயன்கள்லாம் கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தில் விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குங்க. ஸோ நம்ம உடம்புக்கு விட்டமின் சி அதிக அளவில் தேவைப்படும் போது பப்பாளியை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா விட்டமின் சி குறைபாடு இல்லாமல் நம்ம தவிர்க்கலாம். விட்டமின் சிக்கு அடுத்தபடியாக வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது, விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தில் அதிக அளவில் இருக்குது. விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் சொல்லுவாங்க பப்பாளி பழம் வந்து சாப்பிட்டா கண்ணுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கப் ஆஃப் பப்பாளி பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பப்பாளி பழம் தாராளமாக நிறையவே கொடுக்குதுங்க. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளை எந்த விதமான நோய் தொற்றிலிருந்தும் வராமல் காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பப்பாளி பழத்தை அனைவருமே சாப்பிடுங்க. சின்ன பசங்களுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். ஒரு இளம் பப்பாளி பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோ டைப் ஆஃப் கலோரிஸ் வந்து அதிக அளவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்து நம்ம பப்பாளி பழம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து ஏறிடுமோ அப்படின்ற மாதிரி இல்லை. உடம்பு வந்து உங்களுக்கு வெயிட் பேலன்ஸ்டாக இருக்க வந்து பப்பாளி பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டயட்டில் இருக்கிறவங்க பப்பாளி பழம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃப்ரூட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. ஓகேங்களா. கண்ணுக்கு அதிக அளவில் நன்மை தரக்கூடிய விட்டமின் ஏ வந்து பப்பாளி பழத்தில் இருக்குது அப்படின்றதுனால கண் பார்வை சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பப்பாளி பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த லாக்டவுன் பீரியடில் இருக்கக்கூடிய கோவிட்-19லேருந்து நம்ம காத்துக்கிறதுக்கு பப்பாளி பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்குங்க. எந்த ஒரு நோய் தொற்றும் வராமலே நம்மளுக்கு வரும் முன்னர் காப்போம் அப்படின்ற அடிப்படையில் பப்பாளி பழம் ரொம்பவே உதவியாக இருக்கும். பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இதயம் சம்பந்தமான எந்த விதமான நோயும் நம்மளுக்கு வராமல் பப்பாளி பழம் வந்து தடுக்குதுங்க. பப்பாளி பழம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பப்பாளி பழத்தினுடைய தோலை வந்து நம்ம முகத்துக்கு ஸ்கின் லேயரில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸ்கின் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்னஸாக இருக்கும். ஸ்கின்னில் நம்ம அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறம் பப்பாளி பழத்தோட தோலை ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் முகத்தை வந்து கழுவுனீங்க அப்படின்னா முகம் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து பப்பாளி பழம் வந்து கொடுக்குது. பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை கொல்லக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய விதமான பெனிஃபிட்ஸை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய பப்பாளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நன்மைகளை நம்ம உடம்புக்கு தருது. ஆஃப்டர் மேரேஜ் இருக்கிறவங்க வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் வந்து இந்த பப்பாளி பழத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்ற அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் வந்து சாப்பிட்லாம். வாரத்தில் 2 நாட்கள் வந்து 1 கப் அளவுக்கு வந்து பப்பாளி பழம் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நிறைய விதமான ஆன்டி ஆக்சிடென்ட் பப்பாளி பழத்தில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் நம்மளை தற்காத்து கொள்ள பப்பாளி பழம் ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மோர் டைப் ஆஃப் கலோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது அப்படின்றதுனால வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் மீடியமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கப்புறம் தொடர்ந்து பப்பாளி பழம் சாப்பிட ஆரம்பிங்க. நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுடைய பாடியில் உங்களுடைய நல்லா ஃபீல் பண்ண முடியும். உங்களுடைய உடம்பை வந்துட்டு சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு பப்பாளி பழம் ரொம்ப உதவியாக இருக்குங்க. ஒரு கப் ஆஃப் பப்பாளி பழம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உடம்பு ரொம்பவே நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விதமான புத்துணர்ச்சி வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு பப்பாளி பழத்துலேருந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்வீட்னஸ் வந்து லைட்டாக அந்த பழத்தில் இருக்கும். ஸோ சாப்பிடும்போதே ரொம்ப சுவையாகவும் இருக்கும் பப்பாளி பழம். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சீடை வந்து உங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் ஜஸ்ட் நீங்கள் தூவி விட்டாலே போதும். அதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து முளைஞ்சி விதை வந்து முளை விட்டு நல்லாவே வந்து
பப்பாளி மரக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஒரு ஷார்ட் டைமில் வளரக்கூடிய ஒன் ஆஃப் த ஃப்ரூட் ட்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி கன்றை கண்டிப்பாக சொல்லலாம். சீக்கிரமாக உங்களுக்கு பலன் தரும், சீக்கிரமாக உங்களுக்கு பப்பாளி பழமும் கொடுக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு மரக்கன்றுங்க. விதையை யூஸ் பண்ணுங்க, விதையை தூக்கி போட்டுறாமல் நீங்கள் ஜஸ்ட்டு தூவி விட்டிங்கனாலே போதும், வளர ஆரம்பிச்சிரும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. பப்பாளி பழத்தை நீங்களும் சாப்பிட்டு பப்பாளி பழத்தினுடைய பயன்களை பெறுங்க. நல்ல ஒரு உடம்புக்கு நல்லது, சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விதமான இம்பார்ட்டண்டான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்மளுடைய சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் சிம்லையும் டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்டான ஃபுட் வீடியோஸ் அண்ட் இம்பார்ட்டண்டான இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ்க்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா.